ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்த்தீங்கன்னா புளி சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். பசங்களுக்கெல்லாம் ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இனி லஞ்ச் பாக்ஸ் என்ன செய்யலான்னு யோசிக்கும் போது இந்த மாதிரி சிம்பிளாக எந்த விதமான பவுடரும் ஆட் பண்ணாமல் புளி சாதம் செஞ்சு பாருங்கள். நிஜமாகவே நல்லாயிருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ ஒரு பேனில் தேவையான அளவுக்கு ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் கொஞ்சம் தாராளமாகவே விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆயிலில் நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன்ஸ் உளுந்த பருப்பு அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் கடலைப்பருப்பு போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். கொஞ்சம் லைட் ப்ரௌனிஷ் வர வரலும் நம்ம இதை ஃப்ரை பண்ணி ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்க போகிறோம். அப்போ தான் நம்ம சாதம் சாப்பிடும் போது இது நம்ம பல்லுக்கு கிறிஸ்பியாக படும். கூடவே பார்த்திங்கன்னா நான் வந்து கலக்காய் கொட்டையும் போட்டுக்க போகிறேன். போட்டுட்டு இதையும் நல்லா ஃப்ரை பண்ணி நம்ம வந்து இன்னொரு தட்டில் எடுத்து வச்சுக்க போகிறோம். நல்லா அந்த சவுண்ட் வரலும் நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணி இதை செப்ரேட்டாக எடுத்து வச்சுக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா அதே பேனில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம். நான் வந்து இது 2 பேருக்கான அளவில் தான் நான் செய்கிறேன். அப்புறம் காரத்துக்காக ஒரு 3 பச்சை மிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 3 பல் பூண்டு நல்லா இடித்து போட்டுக்கோங்க. அப்போது அந்த பூண்டோட ஃப்ளேவர் நல்லா வரும் நம்மளுக்கு. இப்போது ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும் இதில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி நல்லா கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அந்த புளி தண்ணியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து நல்லா கொதிச்சு நம்மளுக்கு குவான்டிட்டி கம்மியாகி ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு வரும். இந்த புளி தண்ணியிலே பார்த்திங்கன்னா நீங்கள் தேவையான அளவுக்கு சால்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா இது கன்சிஸ்டன்சி கொஞ்சம் கொஞ்சமாக மாறி வருது பாருங்கள், கிரேவி மாதிரி. இப்படியே நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோன்னா நம்மளுக்கு அந்த எண்ணெய்லாம் வெளிவிட்டு இது வந்து இந்த மாதிரி ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு வரும். இந்த டைமில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. நம்ம தேவையான அளவுக்கு சாதம் போட்டுட்டு இதில் நம்ம இப்போது மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். நான் ஒரு 2 பேருக்கான குவான்டிட்டியான சாதம் தான் எடுத்து இதில் மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். இதை வந்து ஃபுல்லாக எல்லா பக்கமும் பரவுற மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருந்த கலக்காய், கடல அப்புறம் உளுந்த பருப்பு இதில் போட்டு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கீயும் இதில் விட்டுட்டு நம்ம இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். நீங்கள் இது வந்து லஞ்ச் பாக்ஸுக்கும் கொடுத்து விடலாம். சாதம் எதுவுமே ஆகாது. கண்டிப்பாக இந்த மாதிரி ரெசிபீஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.